शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் ஃபேவரட் கோல்ட் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப் ப்ரோக்ராமுக்கு ஸ்வாகத்தம். நிறைய பேர் என்ன கேட்குறாரு சொன்னா, இந்த தை மாசம் வந்தா மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறாரு. அப்புறமா நிறைய பேர் என்ன கேட்குறாரு சொன்னா, மேடம் சைல்டு இஷ்யூஸ் இருக்கு, அந்த இஷ்யூஸ் பற்றி கொஞ்சம் பேசணும், அதுக்கு எதான ரெமெடி இருந்தால் கொடுக்கணும். அப்புறமா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு லோன் எடுக்கிறாரு ஆனால் அது கட்ட முடியாது, இல்லை பணம் இருந்தாலும் அது அவ்வளோ செலவாகிறது, நிற்க மாட்டாது, எது பண்ணுறது என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாரு. ஸோ இந்த எபிசோட்ல சார் அதை பற்றி நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு வேணும் தேவைப்பட்டா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பென்சில் எழுதிட்டு அதனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நிச்சயம் நல்லா ஆகட்டும். இப்போ I welcome you. Behalf of you, I welcome a.s.mahasreerajhan Rajhan, India's #1 specialist and genius in Vastu, Pronology, Typology, Namology and Numerology. வணக்கம் சார். நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாசமா இருக்கு. இந்த தை மாசத்துல எல்லாருமே எனக்கு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுவார்கள், இது பண்ணுவார்கள். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு என்ன, கண்டிப்பா 10வது மாசம் என் பேர குழந்தை வந்து நான் பார்க்கணும், அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல எனக்கு என்ன, திருமண காலகட்டத்துல சில நேரம் கிரகங்கள் சரியில்லாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த ராகுகேது தோஷத்தினால எனக்கு என்ன, அவர்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திருமணமான உடனே ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, லார்ட் அர்த்தநாரீஸ்வரா டெம்பிளுக்கு போனோம், அதே மாதிரி சப்த கன்னிமார் கோவிலுக்கும் செல்லப்பட வேண்டும். இந்த மாதிரி 2 கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன, அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்தால் நம்ம திருப்தி அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகன் இருக்கு, ஸ்லோகன் குறிச்சுக்கோங்க. ஓம் நம் நங், ரைட் டவுன். ஓம் நம் நங்கு கிளி ரிங்கு ஸ்வாஹா. சின்ன வேர்டு தான், ஈஸியா நம்ம வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் நம் நங் கிளி ரிங்கு ஸ்வாஹா. இதை வந்து டெய்லி வந்து 108 சக்தி பார்ட்டிசிபேட்க்கும் 108 முறை பாராயணம் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணா டெஃபினட்டா எனக்கு என்ன, உங்களுக்கும் வீட்டுல என்னது குழந்தை பேர் ஏற்படுவதற்கு ವಾಯ್ಪುಗಳು நிறைய இருக்கு. ಸೊ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಟೈ ಮಾಸ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಮದುವೆ ಒಂದು ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಹುಡುಗಿ ನೋಡೋದು, ಹುಡುಗಿಗೆ ಹುಡುಗ ನೋಡೋದು, ಮದುವೆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಇರ್ತಾರೆ. ಅದಾದ ತಕ್ಷಣ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಬೇಕು, ಮೊಮ್ಮಗ ಬೇಕು ಅಂತ ಬಹಳ ಜನ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದ್ಸತಿ ಫೈನಾನ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗೋ ಸಾಧ್ಯತೆ ಇದೆ. ಸೊ ಅದೆಲ್ಲಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಮದುವೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡಿಬೇಕು. ಆ ಟೈಮ್ ಏನಾದ್ರೂ ಮೀರಿ ಹೋದ್ರೆ, ಆ ಟೈಮ್ ಇಂದ ಕೆಟ್ಟದೇನಾದ್ರೂ ಆದ್ರೆ, ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇದಾಗಿ ಮದುವೆ ಆದ ನಂತರ ನೀವು ಅರ್ಧನಾರೀಶ್ವರ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲದ್ರೆ ಶಬ್ದ ಕನ್ನಿಮಾರ್ ಆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ಅಲ್ಲಿಂದ ಬಂದ ನಂತರ ಈ ಒಂದು ಮಂತ್ರನ 108 ಸತಿ ಪಠಿಸೋದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ದಾಂಪತ್ಯ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಹಾಗೆ ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯ ಕೂಡ ಬರುತ್ತೆ. ಆ ಒಂದು ಮಂತ್ರ ಹೇಳ್ತೀನಿ. ಓಂ ನಂ ನಂಗ್ ಕಿಳಿ ರಿಂಗ್ ಸ್ವಾಹ. ಈ ಒಂದು ಮಂತ್ರನ ನೀವು 108 ಸತಿ ಪಠಿಸೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ, ಶುಭವಾಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ, ಫಸ್ಟ್ ಕಾಲರ್ ಯಾರಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕಿಂತನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಈ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ, ಬಹಳ ಜನ ಅಂಡಮಾನ್ ನಿಕೋಬಾರ್ ವ್ಯೂವರ್ಸ್ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ಬೇಕು, ನಮ್ಗೆ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗ್ಬೇಕು, ಅವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಸಿಗ್ಬೇಕು, ನಮ್ಗೆ ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟ ಇದೆ ಅಂತ ಹಲವಾರು ಕ್ಲೈಂಟ್ಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ಆ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ சார் அண்டமான் நிக்கோபார் விசிட் பண்றாரு. எந்த மாசத்திலே? இந்த மாசத்திலே 27th 28th 29th, that is Sunday, Monday, Tuesday, hotel Sentinel. இந்த ஹோட்டல்ல நீங்க மீட் பண்ணலாம். உங்களுக்கு மீட் பண்ணணும்னு நினைச்சா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சா இந்த நம்பர் எழுதிக்குங்க ப்ளீஸ். 9944439027. மறுபடியும் சொல்றேன், ப்ளீஸ் எழுதிக்குங்க. 9944439027. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்தா அந்த 3 டேஸ்ல கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. உங்க லைஃப்ல நிறைய சேஞ்ச் கூட வரும். சோ பேர் மாற்று பெரிய மாற்று, அந்த பேர்ல ஏதாவது தோஷம் இருந்தா அதை நலிஃபை பண்ணிட்டு உங்க லைஃப்ல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க பார்க்கலாம். சார் இப்ப நிறைய பேர் என்ன கேட்கற சொன்னா, ஃபைனான்ஷியல் நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த வெத்தலை எல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ண ரொம்ப நல்லது சொல்லிட்டு. ஆனா இந்த தை மாசத்துல எது பண்ணா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது? ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் நமக்கு குறையணும் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, வருஷத்துல ஒரு முறை தை மாசத்துல வந்து நம்ம கண்டிப்பா
கடல் ஸ்தானம் செய்யலாம், இல்ல வந்து காவிரி ஆத்துல குளிக்கலாம், இல்ல கங்கையில வந்து நம்ம குளிக்கலாம். இது மாதிரி 3 இடத்துல நம்ம குளிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பினான்சியல் ப்ராப்ளம் இருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லியும் வந்து எனக்கு என்ன ஒரு மகாவிஷ்ணுவை நினைச்சிட்டு, யாரு மகாவிஷ்ணுவை நினைச்சிட்டு ஒரு ஸ்லோகன் இருக்கு. அந்த ஸ்லோகன் வந்து 108 முறை சொல்லப்பட்டால் 100% என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 48 டேஸ்க்குள்ள வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் வரும். எப்படின்னா வெளியில பணம் கொடுத்திருப்பாரு, பணம் திரும்பி வராம இருக்கும், அது கண்டிப்பா வரும். கூடவே எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பாரு, அது மாட்டிட்டு இருக்கும். அல்லது பேங்க்ல போட்டிருப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஸ்லோகன் பாத்தீங்கன்னா ஓம் ஓம் ஸ்ரீங் ஸ்ரிங் ரீங் ரிங் சிம் சிம் மங் மங் ஸ்வாஹா. ஸ்வாஹா. அதாவது பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீங் ரீங் சிம் மங் ஸ்வாஹா. இது வந்து எனக்கு 108 முறை நம்ம பாராயணம் செய்யப்பட்டால் கண்டிப்பா இவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் ஏற்படும். கூடவே மகாவிஷ்ணுவோட அந்த கடாட்சம் ஏற்பட்டு என்னன்னு கேட்டா இவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஃப்ரைடே, கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி அவங்களுக்கு வரணும். ராகுகாலம் இல்லாத நேரத்துல, ராகுகாலம் இல்லாத நேரத்துல எனக்கு என்ன 2 வெத்தலை, ஒரு வெத்தலை மேல ஒரு வெத்தலை, அது மேல ஒரு பாக்கு 1 ரூபாய் காயின் வச்சு நல்லா ப்ரே பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல பர்ஸ்ல வச்சுக்கலாம், அல்லது பீரோல வச்சுக்கலாம். அது மாதிரி வைக்கப்பட்டால் கண்டிப்பா உங்களுக்கு செல்வ விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் தோ நியூமராலஜி பிரகாரம் பெயர் இருந்தாலும் சரி, அல்ல இல்லைனாலும் சரி, அல்லது நம்ம ஜெம்ஸ் போட்டிருந்தாலும் சரி போட்டிருந்தாலும் சரி, அல்லது வீடு வந்து வாஸ்து முறைப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்புல 1008 வியாதிகள் இருக்கும். ஒரு காமனான ஒரு ஃபுட் சாப்பிடும் பொழுது எனக்கு என்ன அவருக்கு உடம்பு நியூட்ரல் ஆயிரும், பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இது வந்து எனக்கு என்ன நாம கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே எனக்கு என்ன எல்லா பீப்புளும் யூஸ் பண்ற மாதிரி காமனா இருக்கு, யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்க, see the result. இப்போ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். நான் சீர்காழில இருந்து அகிலா பேசுறேன். சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேட்கணும்? அவங்க பேர் பத்தி பத்தி ஜே அகிலா, AHILA. ஜே அகிலா. ஆமா. டேட் ஆஃப் பர்த் 13/10/1980. பிளட் குரூப் பி நெகட்டிவ். பி நெகட்டிவ். என்ன கேட்கணும் அகிலா, சொல்லுங்க. ஈஸ்ட் ஃபேசிங். சொல்லுங்க, எதை பத்தி கேட்கணும்? எப்படி லைஃப் எப்படி இருக்கும்? என்ன பண்றீங்க அகிலா இப்போ? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க அகிலா மேடம் நீங்க? +2 படிச்சிருக்கேன். ஏன் அதுக்கு மேல ஏன் படிக்கல? இல்ல வீட்ல படிக்க வைக்கல. ஓகே. இந்த ப்ரோகிராம் நீங்க எவ்வளவு நாளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இதுல பிடிச்சது என்ன? ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்க, பரிகாரம் எல்லாம் நிறைய சொல்றீங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இதுல பிடிச்சது எது, பிடிக்காது இது உங்களுக்கு? பிடிச்சது எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளா கொடுக்குறீங்க. ஓகே. செய்யற மாதிரி கொடுக்குறீங்க. ஓகே. ஆல்ரைட். சோ உங்களோட காம்பினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அகிலா ஒரு 3 மாசம் நல்லா இருக்கு, 4வது மாசம் எனக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்படியே இந்த நரம்புல வந்து அப்படியே ஊசி குத்துற மாதிரியே ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்குங்க. ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதா? இருக்கு, கேக்குறேன் சார், சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டா ஒரு 3 மாசம் நல்லா இருக்கு, 4வது மாசம் அந்த நரம்புல அப்படியே ஊசி குத்துற மாதிரியே ஒரு பெயின் வந்துட்டே இருக்கும். ஹெல்த்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். எதையாவது நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுதான் பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு. கோபங்கள் வந்தாலும் எனக்கு கோபம் கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாலோட அனுகிரகம் நிறைய இருக்கு. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோபமே படக்கூடாது. எல்லாமே நீங்க ரிலாக்ஸா மைண்ட் வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கு உங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்க. நடக்குது சார் 1 வருஷத்துக்கு. அது இருக்கட்டும், கேது தசை நடக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ராகுல் காந்தி கூட தான் லக்னத்துல கேது இருக்கு, அதனால அதை விடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கோவிலுக்கு ரெகுலரா போயிட்டு வரணும். காலையிலயும் சாயங்காலமா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் இருக்கா ஏதாவது? பத்ரகாளி அம்மன் இருக்கு, சட்டைநாதர் சுவாமி. பத்ரகாளி அம்மனுக்கு டெய்லி போயிட்டு என்னன்னா மண் விளக்கு எடுத்து கொஞ்சம் நீங்க நெய் இருந்தா நெய் போட்டுக்கோங்க, இல்ல நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பத்த வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணிட்டு வரணும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு அப்படியே அந்த மனசு அப்படியே அளப்பாயுங்க. அப்படி இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அளப்பாஞ்சிட்டே இருக்கும். அதையெல்லாம் கண்ட்ரோல் வந்து நிற்கும். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ரைட், தேங்க்யூ மேடம். இன்னைக்கு சார் பெங்களூர்ல இருக்காரு. ஸோ நிறைய வியூவர்ஸ் மீட் பண்ண நினைச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க மீட் பண்ணலாம். நாளைக்கு சென்னை விசிட் இருக்கு, ஹோட்டல் உடுப்பி சுதா, அங்கே வியூவர்ஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா.
ನಾನ್ ಶೋಭಾ ಮೇಡಮ್. ಶೋಭಾ ಅವರು, ಓಕೆ, ಯಾರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿ ಕರೆ ಮಾಡಿದಿರಾ ಶೋಭಾ? ಮಗನ್ ಬಗ್ಗೆ. ಅಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಬೇಗ ಮಾತಾಡ್ಬೇಕಮ್ಮ. ಮಗನ ಹೆಸರೇನು? ಮೋಹಿತ್ ಕುಮಾರ್. ಮೋಹಿತ್ ಕುಮಾರ್. ಇನ್ಶಿಯಲ್ ಏನು? ಇನ್ಶಿಯಲ್ R. ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್? ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ 25/8/2006. ಬ್ಲಡ್ ಗ್ರೂಪ್? ಬ್ಲಡ್ ಗ್ರೂಪ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಓಕೆ, ಮೋಹಿತ್ ಕುಮಾರ್ ಎಷ್ಟನೇ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಇವಾಗ ಸೆಕೆಂಡ್ ಕ್ಲಾಸ್. ಸೆಕೆಂಡ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್. ಏನ್ ಕೇಳ್ಬೇಕು ಮೋಹಿತ್ ಬಗ್ಗೆ? அவர் லைஃப் எப்படி இருக்கும் அத பத்தி. See, actually எனக்கு என்ன, மோஹித் குமார் பானன் 25/8/2006ல பிறந்திருக்காரு. சோ இவரோட காம்பினேஷனுக்கு என்னன்னு, இவர் கேதுவோட சாரத்துல பிறந்திருக்கனால நம்ம பிளான் பண்ணவே கூடாது. அது அப்படியே சுயம்பா அது அப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா growth வந்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு ரோஜா செடி இருக்குன்னா அந்த ரோஜா பூ சின்னதா வரணும் பெருசா வரணும் நாம சொல்ல முடியாது. அதை நேச்சுரலா அது எவ்வளவு பெருசு வரணும்னு நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதோட கர்மா நல்லா இருந்துச்சுன்னா அந்த பூ நல்லா பெருசா இருக்கும். கர்மா கம்மியா இருந்ததுன்னா சின்னதா தான் இருக்கும். இந்த சேம் வே இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கர்மா இருக்கு, நல்லா படிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இவரை படிங்கிறது மட்டும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 5th 6th படிக்கும் போதெல்ல ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வச்சா இவருக்கு யோகம் அதிகமாகும். இல்லை என்றால் படிப்பு கொஞ்சம் மந்தமாக ಚಾನ್ಸ್ இருக்கு. ಸೊ ಮೋಹಿತ್ ಕುಮಾರ್ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ನೀವು ತಾಯಿ ಆದವರು ಅವ್ರಿಗೆ ಓದು 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 ಅಂತ ಹಿಂದೆ ಬೀಳ್ಬಾರ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಪಾಡಿಗೆ ಓದೋ ಒಂದು ಯೋಚನಾ ಶಕ್ತಿ ಅವರಲ್ಲಿದೆ. ಹಾಗಾಗಿ ಓದಪ್ಪ, ನಿನ್ಗೆ ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಓದು, ಒಳ್ಳೆ ಅಂಕ ತಗೋ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಖಂಡಿತ ಓದ್ತಾರೆ. ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಅನುಗ್ರಹ ಅವ್ರಿಗಿದೆ. 5 ಅಥವಾ 6ನೇ ಕ್ಲಾಸ್ ನಂತರ ಅವ್ರನ್ನ ಹಾಸ್ಟೆಲ್ಗೆ ಹಾಕೋದ್ರಿಂದ ಬಹಳ ಒಳ್ಳೇದು. ಯಾವ್ದನ್ನೂ ನೀವು ಫೋರ್ಸ್ ಮಾಡ್ಬೇಡಿ. இப்போ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾಲರ್. ஹலோ ஹலோ சார், விழுப்புரத்துல பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார பத்தி கேட்கணும்? குமரேசன் மேடம். குமரேஷன். அவங்க இனிஷியல் இருக்கா? இருக்கு, NS குமரேசன். NS குமரேஷன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 20/2/1964 மேடம். பிளட் குரூப்? பிளட் குரூப் O பாசிட்டிவ். ஓகே, என்ன பண்றாரு மிஸ்டர் குமரேஷ்? பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஓகே, நீங்க தான் குமரேஷா? நான் தான் குமரேஷ். என்ன பிசினஸ் சொல்லுங்க சார்? லாரி வச்சிருந்தேன் மேடம், ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க மிஸ்டர் குமரேசன் சார்? 10th முடிச்சிருந்தேன் சார். 10th முடிச்சிருக்கீங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் குமரேசன், உங்களுக்கு லாரியில வந்து என்னது, நீங்க இந்த சாலிடா இருக்கிற பொருளை கொண்டு போனீங்கன்னா இல்ல லிக்விடா இருக்கிற பொருளை கொண்டு போற மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல பண்ணீங்களா? இல்ல சார், சாண்ட் சார், மணல் பண்ணிட்டு இருந்தேன் சார். மணல் வந்து என்னன்னு கேட்டா நீங்க வந்து எடுத்துட்டு போறது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது உங்களுக்கு. சோ உங்க காம்பினேஷனுக்கு வந்து லாரி வச்சிருக்கலாம். ஆனா லாரியில வந்து என்னன்னு கேட்டா நீங்க வந்து வாட்டர் சம்பந்தமானது, லிக்விட் சம்பந்தமானது, கெமிக்கல் சம்பந்தமானது கொண்டு போறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகும். சரிங்க சார். ஆனா மணல் கொண்டு போறதுக்கோ சாலிடா கல்லு மண்ணு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரிங்க சார். ஆனா நீங்க ஒரே ஒரு முறை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி ஒருவேளை நமக்கு வண்டி வாங்கிட்டோம், சரி இந்த மாதிரி இருக்கு, எப்படியோ நம்ம ஓட்டி ஆகணும், போயாகணும், வராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணால் ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டா, சென்னையில இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர் இருக்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாடிக்காடு முனியப்பா டெம்பிள், அந்த பாடிக்காடு முனியப்பா டெம்பிளுக்கு ஒரே ஒரு முறை நீங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க மத்த வர்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களோட ப்ராப்ளத்துக்கு அது சால்வேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க சார். இன்னொரு எஸ் இல்ல சார், ஒரு காலர் ஒரு பத்தி கேட்கணும் சார். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் மாசத்துல தட் இஸ் February 9 to 2014 கோயம்புத்தூர் விசிட் இருக்கு. 10 to 2014 மதுரை விசிட் இருக்கு. 11 to 2014 திருச்சி விசிட் இருக்கு. அங்க வியூவர்ஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க மீட் பண்ணலாம். இப்போ ஒரு ஷார்ட் பிரேக், அப்புறமா மீட் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்ற சொன்னா, மேடம் எனக்கு தோஷம் இருக்கு, ராகு கேத்து தோஷம், குஜ தோஷம், பித்ரு தோஷம், இப்படியே எப்படி தோஷம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அந்த தோஷம் நல்லிஃபை ஆகணும்னு சொன்னா வீட்டுல எல்லா பெண்களும் செய்யலாம். அப்படியே ஒரு சிம்பிள் டிப் இருக்கு. இப்போ அதை பத்தி நான் சொல்றேன். இப்ப பாருங்க,